الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا وما يذكر إلا أولو الألباب. وقال تعالى أيضا: يا أيها النبي قل لأزواجك إن كنتن تردن الحياة الدنيا وزينتها فتعالين أمتعكن وأسرحكن سراحا جميلا وإن كنتن تردن الله ورسوله والدار الآخرة فإن الله أعد للمحسنات منكن أجرا عظيما. وقال تعالى أيضا: قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: إن الله وملائكته وأهل السماوات والأرض حتى النملة في جحرها وحتى الحوت في البحر ليصلون على معلم الناس الخير. وقال صلى الله عليه وسلم أيضا: الدنيا كلها متاع وخير متاعها المرأة الصالحة. وقال صلى الله عليه وسلم أيضا: كلكم راع وكلكم مسؤول عن رعيته والمرأة راعية في بيت زوجها وهي مسؤولة. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சங்கையான உலமாக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய இந்த ஒன்று கூடுதலை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹு தஆலா இந்த முயற்சிகளுக்கு யார் யாரெல்லாம் உடலால பொருளால நேர காலங்களை கொடுத்து இந்த சிறப்பான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களோ, ஒத்துழைக்கின்றார்களோ, ஆதரவுகளை தெரிவிக்கின்றார்களோ, எல்லோரையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. எல்லோருக்கும் மேலான நற்கூலிகளை அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த முயற்சிகள் துனியாவுடைய நோக்கத்தோடு செய்யக்கூடிய முயற்சிகள் அல்ல. வெறுமனே அல்லாஹுடைய பொருத்தத்தையும் ஆகிரத்தையும் நோக்கமாக வைத்து செய்யக்கூடிய முயற்சிகள் தான் இந்த முயற்சிகள். ஆனால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் ஆகிரத்தையும் நோக்கமாக வைத்து முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் பேர், புகழ், பாராட்டுகள், கண்ணியங்கள், அன்பு, உலக அடிப்படையில் பல பாக்கியங்கள் எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். அது நோக்கம் அல்ல. அது அல்ல நோக்கம். நோக்கம் ஆக உயர்ந்தது. நோக்கம் அல்லாஹ்வை அடைவது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவது, எங்களுடைய ஆகிரத்தை சிறப்பாக்கிக் கொள்வது. உயர்ந்ததை நோக்கமாக்கி கொண்டால் இந்த தாழ்ந்தது எல்லாமே அதுக்கு உட்பட்டது தான். நாங்கள் தாழ்ந்ததை நோக்கமாக்கி கொண்டால் அந்த உயர்ந்தது கிடைக்காது. தாழ்ந்தது கிடைக்கிறது சந்தேகம். துனியாவை நோக்கமாக வச்சு எந்த முயற்சிகள் செய்தாலும், எந்த தீனுடைய காரியங்களை செய்தாலும், இவர்கள் அந்த முயற்சியின் மூலம் எதிர்பார்க்கக்கூடிய கண்ணியம் கிடைக்கலாம், கிடைக்காமல் இருக்கலாம். பேர் புகழ் கிடைக்கலாம், கிடைக்காமல் இருக்கலாம்.
உலக அடிப்படையில் ஏதாவது உள்ள தேவைகள் பூர்த்தியாகலாம், பூர்த்தியாகாமல் இருக்கலாம். சந்தேகம், அது சந்தேகமானது. ஆகிரம் கிடைக்கவே மாட்டாது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கவே மாட்டாது. மாற்றமாக இந்த தீனுடைய காரியங்களை வைத்து துனியாவை நாடினால் அதே தீனுடைய செயல்களை வைத்து இவர் நரகத்தில் போடப்படுவார். அப்படிதான் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது. தீனுடைய காரியங்களை அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ஆகிரத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இப்படியாக கொண்ட முயற்சிகள், இந்த முயற்சிகளை கொண்ட ஒருவர் துனியாவை நாடினால் பேரையும் புகழையும் பாராட்டையும் கண்ணியத்தையும் அல்லது வேற வேற ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்தால் அதே அவருடைய நரகத்துக்கு காரணமாக அமையும். அதனால தான் அவ்வலு மன் துஸ்அரு பிஹிமுல் ஜஹன்னம், நரகத்துடைய நெருப்பு மூட்டப்படுவதே பாவிகளை கொண்டு அல்ல, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வாழ்ந்தவர்களை கொண்டு அல்ல, ஈமான் கொண்டு அல்லாஹ் ஆகிரத்தை நம்பி தீனுடைய உயர்ந்த காரியங்களை துனியாவுடைய நோக்கத்தோட செஞ்சாங்களே அவங்களை கொண்டு தான் நரகத்துடைய நெருப்பு மூட்டப்படுகிறது என்று கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பானா. ஷஹீதா, இஸ்லாத்துக்கு உசுறு கொடுக்கிறேன்டா, உயிரை கொடுக்கிறத விட வேற என்ன இருக்கு கொடுக்கிறதுக்கு? உயிரை கொடுக்கிறத விட வேற என்ன இருக்கு கொடுக்கிறதுக்கு? உயிரையே கொடுத்தார். அதுக்கு எவ்வளவு சிறப்புகள் வந்து இருக்குது. அல்லாஹ்வுடைய பாதையில தீனுக்காக உயிர் கொடுப்பதற்கு எவ்வளவு சிறப்புகள். மார்க்கத்துடைய அறிவை கற்றுக் கொடுப்பதற்கு எவ்வளவு சிறப்புகள். அதுக்கு சொல்லப்பட்ட சிறப்புகள் வேறு எதுக்கும் சொல்லப்பட இல்லை. கொடை வள்ளல் அவருடைய காசு பணங்களை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவர் நல்ல காரியங்களுக்கே செலவழிச்சிருக்கிறார். இப்படியாக இந்த 3 பேரை கொண்டு தான் நரகம் ஆரம்பிக்கப்படும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்யணும். எங்கட சகல தீனுடைய முயற்சிகள் நன்மையான காரியங்களை செய்யக்கொள்ள ஷைத்தான் அவன் முழு முயற்சியும் எங்கட அந்த மறைவாக எங்கட உள்ளத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய எண்ணங்கள், அந்த இஹ்லாஸ், அதைத்தான் அவன் விளையாட பார்க்கிறான். வெளிரங்கம் எல்லாம் நல்லா இருக்கும், வெளிரங்கம் எல்லாம் இவர் போறார் வாரார் ஓடுறார் ஆடுறார் முயற்சி செய்கிறார், வெளிரங்கத்தில் மக்கள் புகழ்றாங்க பாராட்டுறாங்க, வெளிரங்கம் எல்லாம் சும்மா கலகலப்பா இருக்கி பூத்து குலுங்கி கொண்டிருக்கி. ஆனால் மக்களால் வெளிரங்கத்தை மட்டும்தான் பார்க்க இயலும், அந்த ரங்கத்தை பார்க்க இயலாது. அவன் மட்டும்தான் يَعْلَمُ خَائِنَةَ الْأَعْيُنِ وَمَا تُخْفِي الصُّدُورُ. கண்களுடைய மோசடியையும் உள்ளங்கள்ல மறைத்து வைத்திருக்கக்கூடியவைகளையும் அறியக்கூடியவன் அல்லாஹ் ஒரே ஒருவன் மட்டும்தான். மக்கள் வெளிரங்கத்தை வச்சு முடிவுகள் செய்வாங்க, அவங்களோட கண்ணுக்கு விளங்கக்கூடியதை வச்சு, அவங்களோட புத்திக்கு படுறத்தை வச்சு மக்கள் தீர்ப்புகள் கொடுத்து கொண்டிருப்பாங்க. இவங்களால ஏலும் அவ்வளவுதான். ஆனால் அல்லாஹ் தீர்ப்புகள் செய்கிறது, முடிவெடுக்கிறது, நன்மையை தீமையை கொடுக்கிறது, வெளிரங்கத்தையும் அவருடைய அந்த ரங்கம், இவருடைய உள்ளத்தில் ஓடக்கூடிய ஊசலாட்டங்கள் எண்ணங்கள், இதையும் வச்சுதான் அல்லாஹ் கூலி கொடுக்கிறார். அது அல்லாஹ்க்கு மட்டும்தான் கொடுக்க இயலும். எவனுக்கு வெளிரங்கத்தையும் உள்ரங்கத்தையும் விளங்க இயலுமோ அவனால மட்டும்தான் கூலி கொடுக்க இயலும். யாருக்கு வெளிரங்கத்தை மட்டும் விளங்கக்கூடிய சக்தி இருக்குதோ அவங்களால கூலி கொடுக்க இயலாது. எனவே மனிதன் பலகீனமானவன், வெளிரங்கத்தை வச்சு. சஹாபி யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், எத்தனையோ காஃபிர்களை வெட்டி கொண்டே போறார், வெட்டி வீழ்த்தி கொண்டே இருக்கிறார். சஹாபாக்கள் இந்த வெளிரங்கத்தை பார்த்து நபிக்கிட்ட வந்து அவரை புகழ்ந்தாங்க. யா ரசூலல்லாஹ், இவர் இப்படியா கொண்ட ஒரு வீரர், இப்படி வீரர் என்று அவருடைய வீரத்தை நபிக்கு விளங்கப்படுத்தினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தடவையும் சொன்னாங்க, அவர் நரகவாதி, அவர் நரகவாதி என்றார்.
சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு பெரிய வீரன் எங்கட சைட்ல இருந்து கொண்டு காஃபிர்களை வெட்டி வீழ்த்துறார், இவரை ரசூலுல்லாஹ் நரகவாதி என்றாங்க. கடைசியாக அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு ஈட்டிய அல்லது வாளை கீழே வச்சு அவர்கிட்ட நெஞ்ச கொடுத்து அவர் தன்னை தற்கொலை செஞ்சு கொண்டார். சஹாபாக்கள் சதக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை உரைத்தார்கள் என்று சொன்னாங்க. அவர் செஞ்சதெல்லாம் பேருக்காக, புகழுக்காக, பாராட்டுக்காக, தன்னை வீரனுக்காக. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் இஹ்லாஸ் சிர்ருன் மின் அஸ்ராரில்லாஹ் யுல்கில்லாஹு கல்ப மன் யஷா. இஹ்லாஸ் என்பது அல்லாஹ்வுடைய ரகசியங்களில் நின்றுள்ள ஒரு ரகசியம். அதை அல்லாஹ் யாருடைய உள்ளத்துல நாடுறானோ அவங்களோட உள்ளத்துல தான் போடுறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் மௌத்து வரைக்கும் இஹ்லாஸை நசீபாக்குவானா. அல்லாஹ் இடத்துல மண்டாடி மண்டாடி தனிப்பட்ட முறையில் அழுது அழுது அதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கெஞ்சி அல்லாஹ் கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றுதான் அது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உண்மையிலே இந்த முயற்சிகள் இது பொதுவான அமைப்பில் நாங்கள் இதில் உஸ்தாத்மார்கள் எடுத்தா, மദ്രസാக்கள் ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதாக்கள், முஅல்லிமாக்கள் எடுத்தா, இன்றைக்கு இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹதியாக்கள் எல்லாம் ஒரு சிறிய ஹதியாக்கள், ஒன்றும் இல்லை. புல்லு புடுங்குறவனுக்கு இதை விட கூட கிடைக்குது. ஒரு நாளைக்கு எங்களை வீட்டில் வைக்கிற வந்து வெளியில் வைக்கிற புல்ல புடுங்குங்கடா, அவனுக்கு ஒரு நாளைக்கு 2500 ரூபா 3000 ரூபா கொடுக்கணும். சின்ன சின்ன சாதாரண வேலைகளை செய்கிறவங்களே இதை விட சம்பாதிக்கிறாங்க. அப்ப தண்ட முழு நேரத்தையும் இரவு பகலாக தஹஜ்ஜத்திலிருந்து பிள்ளைகள் தூங்கும் வரைக்கும் தண்ட எல்லா இன்பங்களையும் தியாகங்கள் செஞ்சு கொண்டே, ஏனையவர்களை போல ஆசைகள் இருக்கே, தேவைகள் இருக்கே, எல்லாம் இருக்கு, செலவுகள் இருக்குது. கணவன் மனைவி உதவியா இருந்து கொண்டே ஒரு ஆலிம கல்யாணம் முடிச்சா அதால அந்த மனைவி தீனுக்கு பாடுபடக்கூடிய, தீனுக்கு சேவை செய்யக்கூடிய, இவரால் அந்த மனைவிக்கும் சிரமங்கள் இருக்குது. அந்த எல்லா சிரமங்களையும் மனைவியும் தாங்கிக் கொள்றா, அவவும் ஒத்துழைக்கிறா, அவவும் உதவியா இருக்கிறா. லேசி இல்லை. கிடைக்கிற ஹதியாக்களை பார்த்தா ஒரு சிறிய ஹதியா, அல்லாஹ்வுடைய உதவி இருக்கு. அதுல பார்க்கறதுக்கு 40,000 50,000 60,000 சிறிய சம்பளம். ஒரு இபிஎஃப் இல்ல, ஒரு இடிஎஃப் இல்ல, ஒரு பென்ஷன் உண்டு இல்ல. மதரசால 30 வருஷம் உஸ்தாதா இருக்கிறார், நோயாளியா வீட்டுக்கு போறார், 40 வருஷம் இருந்தார். அவர் அதுல இருந்து ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஏற்பாடு? அதுக்கென்று ஒரு தனி ஏற்பாடு இல்லை. அரசாங்க அமைப்புலையும் இல்லை, நடத்தக்கூடியவர்களாலையும் இல்லை. அதுக்கென்று ஒரு கான்ஸ்டிடியூஷன், அதுக்கென்று ஒரு சட்ட, ஒரு யாப்பு, ஒரு முறை ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இந்த எல்லா நிலைமைகளுக்கு மஸ்ஜிதுல இமாமா இருக்கிறார், 30 வருஷம் இமாம், 40 வருஷம் இமாமா இருந்த வீட்டுக்கு போறார். என்ன ஏற்பாடு? நாட்டுடைய சட்டத்திலும் இல்லை, எங்கட சட்டங்கள்லையும் இல்லை. எங்கேயாவது ஒரு மஸ்ஜிதில் அப்படி ஒரு சிறிய ஏற்பாடு செஞ்சாலே ஒழிய பொதுவான அமைப்புல இல்லை. இன்றைக்கு அரசாங்க தொழிலில் ஈடுபடுறவங்க ஏன் அரசாங்க தொழிலை விரும்புறாங்கன்னா, நாங்க வயசாலியான பென்ஷன் என்ற ஒன்று கிடைக்கும், மவுத்து வரைக்கும் யார்கிட்டையும் எதிர்பார்க்க தேவையில்லை, அந்த பென்ஷன்ல எங்கட காலத்தை ஒட்டேலும், அதுக்காண்டி அரசாங்க தொழிலை எதிர்பார்க்கிறாங்க அதிகமானவங்க. இங்க அந்த ஏற்பாடுகளே இல்லை. அல்லாஹ்வுடைய உதவியை தவிர வேற ஒன்றும் இல்லை. அல்லாஹ் தான் இந்த சிறிய சம்பளங்கள்ல பரக்கத்தை போடக்கூடியவன். قد أفلح من أسلم ورزق كفافا وقنعه الله بما آتاه رواه مسلم. ஒரு மனிதன் வெற்றி பெற்று விட்டான். قد أفلح من أسلم, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அவருக்கு தேவையான அளவு அல்லாஹ் ரிஸ்கை கொடுத்தான்.
அதை கொண்டே அவருக்கு போதுமாக்கினான். அந்த மனிதன் வெற்றி பெற்று விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கிடைக்குது ஒரு அளவு தான், ஆனா அதை கொண்டு அல்லாஹ்வுடைய தேவையை பூர்த்தி செய்கிறான். கனாஅ அல் கனாஅத்து மிஃப்தாஹுர் ராஹா, உள்ளதை கொண்டு போதுமாக்குறது தான் நிம்மதிக்கு சாவி என்று சொன்னாங்க. எது கிடைக்குதோ முயற்சி செய்கிறார், அளந்தது கிடைக்குது, அதை கொண்டு போதுமாக்கி கொள்றார். அதுதான் நிம்மதிக்கு அடிப்படை என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியுடைய துஆ, அல்லாஹும்ம கன்னிஅனி பிமா ரஸக்தனி வ பாரிக் லீ ஃபீஹ். அல்லாஹும்ம கன்னிஅனி பிமா ரஸக்தனி வ பாரிக் லீ ஃபீஹ். யா அல்லாஹ், எனக்கு எதை அளந்திருக்கிறாயோ அதை கொண்டே என்ற எல்லா தேவையும் பூர்த்தியாக்கி தந்துரு, அதை கொண்டே போதுமாக்கிரு. நீ அளந்ததுல பரக்கத் செய்வாயா. அல்லாஹ் பரக்கத் செஞ்சிட்டானேடா பயப்படவே தேவையில்லை. பரக்கத் என்றது கண்ணுக்கு விளங்கக்கூடிய ஒன்று அல்ல. அல் பரக்கத்து கலீலு ஷை கஸீரு நஃபா. பரக்கத் என்றது பார்வைக்கு கொஞ்சம், ஆனா பிரயோஜனம் அதிகம். பரக்கத் என்ன? பார்வைக்கு கொஞ்சம், அதால பிரயோஜனம் அதிகம். தர்த்திரியம் என்ன? பார்க்கிறதுக்கு அதிகம், பிரயோஜனம் இல்லை. தரித்து இரியோம், தர்த்திரியம் என்ன? தரித்து இரியோமாம். தரிப்பாடா இருக்க மாட்டோம், பார்க்கறதுக்கு ஹோபாவா இருக்கி, பார்க்கறதுக்கு பெருசா இருக்குது, ஆனா எப்பயும் பஞ்சம் தான், எப்பயும் போதா, எப்ப கேட்டாலும் இல்லை, எப்பயும் தர்த்திரியம். விளங்குற மாதிரி சொல்றேன்டா. அதுதான் பரக்கத்துக்கு மாற்றமானது தான் அது. அதனால எங்கட ஒவ்வொரு காரியத்திலையும் அல்லாஹ் உதவி செஞ்சானேண்டா பயப்படவே தேவையில்லை. அடிப்படை அதுதான். உள்ளத்துல நிம்மதியை தந்துட்டானேண்டா அதே போதும். எல்லாம் இருந்து நிம்மதி இல்லை, வேலை இல்லை, பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, நிம்மதி இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அதுதான் தேவை. பெரிய வீட்டால் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? நிம்மதிய. ஒரு பெரிய வாகனத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? நிம்மதிய. திருமண வாழ்க்கையில் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? நிம்மதிய. பிள்ளைகளை கொண்டு என்னத்தை எதிர்பார்க்கிறார்? நிம்மதிய. பட்டம் பதவிகளை கொண்டு எதிர்பார்க்கிறார் கண்ணியத்தை. அப்ப இது எல்லாத்துக்கும் உள்ள மஹல் கல்ப. இந்த எல்லாமும், இந்த எல்லா நிம்மதி என்றது தலையோட, மூளையோட, கிட்னியோட, கண்ணோட, கை காலோட சம்பந்தப்பட்டதல்ல, அது கல்போட சம்பந்தப்பட்டது. நிம்மதி என்றது கல்போட சம்பந்தப்பட்டது. கல்ப் அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது. இன்ன குலூப பனி ஆதம் பைன இஸ்பஐனி மின் அஸாபிர் ரஹ்மான் யுகல்லிபுஹு கைஃப யஷா இன்ஷா அகாம் வ இன்ஷா அஸார். முழு மனிதர்களுடைய உள்ளங்களும் அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு. அவன் தான் முகல்லிபுல் குலூப், அவன் தான் முஸர்ரிஃபுல் குலூப். உள்ளங்களை பெறற்றவன், உள்ளங்களை திருப்புறவன், மாற்றி அமைக்கக்கூடியவன் அவன் தான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கானத் நிய்யத்துல் ஆখিরাহ ஜமஅ அல்லாஹு லஹு ஷம்லஹ் வஜஅல ஃபீ கல்பிஹி கினாஹ் வஅத்தத்ஹு துன்யா வஹிய ராகிமஹ். யாருடைய நோக்கம், லட்சியம் ஆகிரமாக இருக்குமோ, அல்லாஹ்வுடைய பொருத்தமாக இருக்குமோ, அல்லாஹ் அவருடைய துனியாட காரியங்களை லேசாக்கி கிட்டவாக்கி கொடுப்பார். அவருடைய உள்ளத்துல சீமாந்தனத்தை ஏற்படுத்துவார். வஜஅல ஃபீ கல்பிஹி கினாஹ், உள்ளத்துல போதும் என்ற தன்மையை போடுவார். வஅத்தத்ஹு துன்யா வஹிய ராகிமஹ், அவருக்கு என்று முடிவு செய்யப்பட்ட துனியா அவருடைய காலடிக்கு வந்து சேரும். இது யாருக்கு? வெறுமனே நீயத்தை சீராக்கினத்துக்கு. எந்த அமலும் இல்லை. நீயத் என்றது வெளிரங்கத்தில் பார்க்கறதுக்கு ஆக லேசான உண்டு, ஆனா ஆக கஷ்டமான உண்டு. அதுதான் நீயத்து வைக்கிறதால யாரும் டயர்டாவுற இல்லை, தொழுகை போலும் இல்லை. அது சல்லியோட உடலோட மாச்சல் பட்டு செய்யக்கூடிய ஒன்று அல்ல நீயத் என்றது. அது எண்ணம். நீயத் என்றது எண்ணங்கள். எண்ணம் என்றது உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது. யாராவது இப்படி சொல்றாங்களா? தொழுந்து தொழுந்து டயர்டாவினேன்னு சொல்லேன், நோம்பு பிடிச்சி டயர்டாவினேன்,
மக்கிய எல்லாத்தாலையும் டயர்டாவேலும், உறுப்புகள் சம்பந்தப்படுவது. நியத்து வச்சு டயர்டாவினேன் அப்படி யாராவது சொல்றாங்களா? நியத்து வச்சு நெஞ்சு நோவுது, என்ன நெஞ்செல்லாம் நோவுது அப்பா, நியத்து வச்சு கூட குறைய நியத்தை வச்சுட்டேன், ஒரு டயர்டும் இல்லை. நியத்தால் ஒரு டயர்டும் ஆகுறது இல்லை. ஆனா எல்லாம் அடங்கிருக்கு அதுல தான். இன்னமல் அமாலு பின்னியாத், எல்லாம் உள்ளடங்கிருக்கு அதுல தான். மனிதர்களுடைய பார்வைகளால விளங்கிக் கொள்ள முடியாது, அல்லாஹ்வால் மட்டும்தான் விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப நியத்து தான் அடிப்படை. எனவே இந்த சகல முயற்சிகள் பிரதிபலன், இதனுடைய இதால கிடைக்க வேண்டிய நலவுகள், இல்முக்கு என்ன சிறப்பு இருக்கு, படிச்சு கொடுக்கிறவங்களுக்கு, படிக்கக்கூடியவங்களுக்கு, செலவழிக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறதோ இந்த அவ்வளவும் நியத்தோட தான் சம்பந்தப்படும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இது இந்த சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஒரு கார்ட்போர்ட் துண்டு, அது என்ன, அது பேப்பர், அது ஒரு முறைக்காக வேண்டி நீங்க இந்த கோர்ஸை முடிச்சிருக்கிறீங்க, நீங்க இந்த காரியத்தை சாதிச்சிட்டீங்க, இவ்வளவு காலம் செலவழிச்சு நீங்க ஒரு முயற்சி செஞ்சு நீங்க இதுக்கு தகுதியானவர் என்ற ஒரு சான்றிதழ் கொடுக்கிறார். அது காணாம போவேலும், அது இல்லாம போவேலும், அது பத்தி போவேலும், வெள்ளம் வந்து அது அப்படியே இல்லாம போன சம்பவங்கள் எவ்வளவு. வெள்ளத்துக்கு எங்கட சர்டிபிகேட் எல்லாம் போயிட்டு, எங்கட பர்த் சர்டிபிகேட் எல்லாம் இதாகி போச்சு. அது இதோட சம்பந்தப்பட்டது. அசல் எங்கட உள்ளத்துல இருக்கிறது தான். சர்டிபிகேட் இல்லாம போனேன்னு, சர்டிபிகேட் பத்தி போனேன்னு இவற்றை இல்மு இல்லாம போவாது. இது இவருடைய செயல்ல எந்த அளவு இருக்குமோ, இவர் கற்ற இல்மு இவருடைய வாழ்க்கையில இருக்குமோ, எது இருந்தோ இல்லாமல் போனதோ பிரச்சனையே இல்லை. அல்லாஹ்வுடைய உதவியை இவர் பார்த்து கொண்டே இருப்பார், அனுபவிச்சு கொண்டே இருப்பார். செயல் தான் அடிப்படை, நியத்தோட செயல். எனவே மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நான் சொல்ல வந்த விஷயம் மதரசாக்களோட ஹாலாத், மஸ்ஜிதுகள் இமாம்களோட ஹாலாத், உலமாக்களோட ஹாலாத். இந்த உலமாக்களுக்கு சம்பாதிக்க தெரியாமலும் இல்லை, பொதுமக்கள் யாரும் அப்படி விளங்கி கொள்ளக்கூடாது. இவங்கெல்லாம் தோது கூட்டம், இவங்களுக்கெல்லாம் சம்பாதிக்க தெரிய அல்ல. இறங்கினா சில நேரம் உங்களையே விட சம்பாதிக்க அவங்களுக்கு தெரியும். 6600 சொச்சம் ஆயத்துகளை முழுக்க பாடமாக்கின ஒருத்தர் முழு குர்ஆனை பைஹாட் பண்ணிருக்கிறார். எப்படி ஓத சொல்றீங்களோ அப்படி ஓதுவார். உங்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு துவாவை பாடமாக்க கஷ்டப்படுறாங்க, கிழமை கணக்கு மாச கணக்கு ஒரு துவாவை பாடமாக்குறாங்க. பாப்பா மௌத்தாவி இருக்கிறார், மையத்தை தொழுவிக்க கொல, மூணாவது துவாவை ஓத தெரியாது, மூணாவது தக்பீருக்கு பின்னால அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி' முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத், அந்த நீண்ட துவாவை ஓத தெரியா மவனுக்கு. மவன் பெரிய கோடீஸ்வரர், மவன் உலகத்துல பெரிய பட்டதாரி, எல்லாம் தெரியும். பாப்பா மௌத்தாவி இருக்கிறார், மவன் தான் தொழுவிக்கிறது பொருத்தம் தகுதி, அவருக்கு துவா ஓத தெரியா. இவ்வளவு பெரிய துவா எப்படி பாடமாக்குறது? இந்த ஹாஃபிதுல் குர்ஆன் முழு குர்ஆனை பைஹாட் பண்ணிருக்கிறார். இன்னைக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆயத்திட நம்பர்ஸ் என்ன போதும், ஆயத்தை ஓதி காட்டவும் தேவையில்லை. இந்த சூராட நம்பரை சொல்லி அந்த ஆயத்துடைய நம்பர் மட்டும் சொன்னாலும் ஓதக்கூடியவங்க இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய அற்புதம். குர்ஆன் அவருடைய ஆயத்தையும் ஓதி அந்த தர்ஜுமாவை சிங்களத்தில் ஓடுமா, தமிழ்ல ஓடுமா, இங்கிலீஷ்ல ஓடுமா, அதையும் பாடமாக்கின ஹாஃபிஸ்கள் இருக்கிறாங்க. அவர் ஆலிம் இல்ல, ஆலிமாக முந்தியே பாடமாக்கிட்டார். சுப்ஹானல்லாஹ், லேசி காரியமா? யோசிச்சு பாருங்க. ஆலிமா இருந்தா தான் குர்ஆனுடைய ஆயத்தோட கருத்து விளங்கும். இவர் ஒன்றும் விளங்கி இல்லை, ஆனா இவர் பாடமாக்கி இருக்கிறார். அப்படி மனன சக்தி. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே,
அதனால இல்ம படிக்கிறேன் 6-7 வருஷம். இன்றைக்கு ஒரு டாக்டர் ஆகுறதுக்கு, இன்ஜினியர் ஆகுறதுக்கு குறிப்பிட்ட ஒரு 4 வருஷம் போனா டாக்டர் ஆகிட்டார். ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு முயற்சி செய்யறாங்க. அதை விட எத்தனையோ மடங்கு முயற்சி செய்யறாங்க இவங்க. சரியா பார்த்தா ஹதீஸ் கலையில தஹஸ்ஸுஸ் ஃபில் ஹதீஸ், ஹதீஸுடைய கலையில அது எவ்வளவு ஆழமான ஒரு கலை. ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள், ரிஜால்கள், அவங்களோட நிலைமைகள், ஒவ்வொரு ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள், அவங்களோட வரலாறுகள் எல்லாம் படிச்சிருக்கிறார். எல்லாம் பாடம். ஒரு ஹதீஸ சஹீஹா லைஃபா என்று முடிவு செய்யறது அந்த அறிவிப்பாளர்களை வச்சுதான். ரசூலுல்லாஹ்ட பேச்சில் எந்த சந்தேகமும் இல்லை, சஹாபாக்களோட பேச்சில் எந்த சந்தேகமும் இல்லை. தேட வேண்டியது அதுக்கு பின்னால் உள்ளவங்களை தான். அவங்களோட ஒவ்வொருத்தர வாழ்க்கை வரலாறுகள், அவங்க உண்மை சொல்லக்கூடியவங்களா, பொய் சொல்லக்கூடியவங்களா, அவங்களோட வாலிப வயசு எப்படி, வயோதிபம் எப்படி, இந்த விஷயங்கள் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சி தலையில வச்சிருக்கிறேன்டா. எவ்வளவு பெரிய விஷயம். இவங்களுக்கு இந்த வியாபாரம் செய்ய தெரியாவா? இந்த விஷயங்கள், இந்த துனியாட இந்த ஏற்றுமதி இறக்குமதி மக்கிய விஷயங்களை கொஞ்சம் அவங்களுக்கு படிச்சு விளங்கி ஒரு அக்கௌண்டன்ட் ஆகுறது கஷ்டமா? ஒரு டாக்டர் ஆகுறது கஷ்டமா? ஒரு லாயர் ஆகுறது கஷ்டமா? எத்தனை ஹாஃபிஸ்மார்கள் லாயரா இருக்கிறாங்க. எங்களோட ஓதின ஒருவர், அவர் ஹிஃபுல் முடிச்சார். நாங்க ஹிஃபுல் முடிக்க இல்லை, அவர் ஹிஃபுல் முடிச்சிருக்கிறார். அவர் ஜட்ஜா இருக்கிறார். ஹாஃபிதுல் குர்ஆன் ஜட்ஜ். அதனால இந்த துனியாவுடைய விஷயங்கள் எல்லாம் பெரிய வேலை இல்லை. இறங்கினா ஒன்றும் இல்லை, இது எல்லாம் செய்யலாம். ஆனா மக்கள்கிட்ட உள்ளத்துல துனியாவுடைய மஹப்பத்தும் துனியாவுடைய மகத்துவம் இருக்கிறதுனால இன்னைக்கு எல்லா கண்ணியமும் அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஒரு டாக்டருக்கு எவ்வளவு வரவேற்போ, நான் இதெல்லாம் மறுக்க இல்லை. நீங்க உங்களோட பிள்ளைல டாக்டர் ஆக்குங்க, இன்ஜினியர் ஆக்குங்க, என்னென்ன தேவையோ எல்லாம் செய்யுங்க. ஆனா தீன்தாரி ஆக்குங்க. நீங்க எதை ஆக்கினாலும் ஆக்காட்டியும் பிள்ளையில தீன்தாரி ஆக்குங்க. பிள்ளையில தக்வாவுடைய பிள்ளையில ஆக்கி கொள்ளணும். நானும் நீங்களும் சாலிஹான ஒரு பிள்ளையாக எங்களோட பிள்ளை இருக்கணும். அல்லாஹ் பயந்து நடக்கக்கூடிய பேணுதலான பிள்ளையா ஆகணும். அதோட நீங்க எதையும் ஆக்குங்க, ஜனாதிபதி ஆக்குங்க, பிரச்சனை இல்லை. என்ற அவருக்கு ஈடேற்றம், அவருக்கு நல்ல மௌத்து, என்ற பிள்ளைக்கு நல்ல மௌத்து, என்ற பிள்ளையுடைய கபர் சொர்க்கத்துடைய பூஞ்சோலை அமையணும் வேண்டா, என்ற புள்ள ஆகிரத்துல ஈடேற்றம் அடையணும் வேண்டா, என்ற புள்ள மேலான சொர்க்கம் போகணும் வேண்டா, என்ற பிள்ளையால எனக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கணும் வேண்டா, எனக்கு மன்னிப்பு கிடைக்கணும் வேண்டா, என்ற கபர் வெளிச்சம் அமையணும் வேண்டா, என்ற புள்ள தீன்தாரியா இருக்கணும், என்ற புள்ள சாலிஹான பிள்ளையா இருக்கணும். அப்பதான் என்ற ஆகிரம் சிறப்பாக அமையும். இந்த உலகத்துடைய அவ்வளவு பட்ட பதவிகளும் ரூஹு பிரீரத்தோட கலண்டு போயிற்றும், ஒன்றுமில்லை. ஆனால் இந்த ஈமான், இந்த இஸ்லாம், இந்த குர்ஆன், இந்த ஹதீஸ், இந்த மார்க்கத்துடைய அறிவுகள் கற்றுக்கொண்டது, கற்றுக் கொடுத்தது, அமல் செஞ்சது, இதுக்குள்ள சிறப்புகள் மௌத்தோட தான் ஆரம்பிக்குது. சரியா பார்த்தா இது சரியான பிரதிபலன் மௌத்தோட ஸ்டார்ட் ஆகுது. وَإِنَّمَا تُوَفَّوْنَ أُجُورَكُمْ يَوْمَ الْقِيَامَةِ. உங்களோட முயற்சிகளுக்குள்ள நிரப்பமான கூலி மௌத்துக்கு பின்னால தான். وَأَن لَّيْسَ لِلْإِنسَانِ إِلَّا مَا سَعَى وَأَنَّ سَعْيَهُ سَوْفَ يُرَى ثُمَّ يُجْزَاهُ الْجَزَاءَ الْأَوْفَى. எங்கட சகல முயற்சிகளையும் பதிவு செஞ்சு பாதுகாத்து அல்லாஹ் வச்சுக்கிறான். இந்த செஞ்ச முயற்சிகள் எல்லாம் கியாமத்துடைய நாளே தான் விளங்கும். இப்ப மறைவா தான் இருக்கு. எங்கட செயலேடுகள் எழுதப்பட்ட இந்த பட்டோலைகள், இக்ரா கிதாபக கஃபா பினஃப்ஸிக அல்யௌம அலைக ஹஸீபா. எங்கட ஃபைல் அல்லாஹ் கியாமத்துல கையில தருவான். வாட்சி பாருங்க, செஞ்சதெல்லாம் இருக்கு, போட்ட கூத்தெல்லாம் இருக்கு, ஒளிச்சு மறைச்சி தனிமையில, உள்ளூர்ல வெளியூர்ல, இரவேல பகலேல செஞ்ச அவ்வளவும் இதுல பதிவாயிருக்கு. வாசிங்க, நீங்களே முடிவெடுங்க. ஃபைல கையில தந்து சொல்லுவான், நீங்களே முடிவெடுங்க. நீங்க எங்க போவ தகுதி.
நீங்க சொர்க்கம் போக தகுதியா நரகம் போக தகுதியா நீங்களே முடிவெடுங்க. அப்படி அல்லாஹ்வுடைய செட்டப், அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகள். சுப்ஹானல்லாஹ், எப்பயோ சொல்லிட்டான். நீங்க செஞ்சதை நீங்க மறந்திருப்பீங்க. அஹ்சாஹுல்லாஹு வ நஸூ, நீங்க செஞ்சதை மறந்துட்டீங்க. நாங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி பதிவு செஞ்சு பாதுகாத்து வச்சுக்கிறோம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களோட வாழ்க்கையின் லட்சியம், எங்களோட வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிரம் தான். அல்லாஹ்வை அடைகிறது. இல்முடைய நோக்கம் அதுதான். இந்த மதரசாக்களோட நோக்கம் அதுதான். செலவழிக்கக்கூடிய நீங்க மாஷா அல்லாஹ் சந்தோஷமான ஒரு விஷயம், ஊரு மக்களாலே இந்த மதரசா நடக்குது. கட்டட வேலைகள், செலவுகள் 20 லட்சம், கிட்டத்தட்ட 20 லட்சம் என்னது சின்ன சல்லி இல்லை, பெரிய தொகை. இந்த இவ்வளவு மாணவ மாணவிகள், வயது வந்த தாய்மார்கள் குர்ஆன பாடமாக்குறாங்க. 52 53 வயசு, 2 ஜுசு பாடமாக்கி இருக்கிறாங்க. ஒரு சகோதரி ஏழாம இல்லை, ஏழும். நாங்க ஒரு வட்டத்தை கீறி கொண்டோம். எனக்கு இதுக்கு அங்கே ஏலா, நாங்க எல்லாம் இப்ப கல்யாணம் முடிச்சிட்டோம், நாங்க எல்லாம் புள்ள குட்டியில பெற்றுட்டோம், இப்ப எங்களுக்கு படிக்கலா, ஓதேலா, ஆபிசாவேலா, ஆலிமாவேலா. இது நாங்க செஞ்சு கொண்ட முடிவு. ஏழும் சஹாபாக்கள் அதிகமானவங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, வயசுக்கு போயிட்டு தான். அதுக்கு பின்னால தான் இல்மு படிச்சிருக்கிறாங்க, அதுக்கு பின்னால தான் ஹாஃபிஸாவி இருக்கிறாங்க, ஆலிமாவி இருக்கிறாங்க, முஃப்தியாவி இருக்கிறாங்க. வயசுக்கு போனவங்க அவங்கள அதிகமானவங்களுக்கு எழுத தெரியா, வாசிக்க தெரியா, கணக்கு தெரியா. சஹாபாக்கள்ல ஒரு ஆரம்பத்தில் ஒரு 18 பேருக்கு தான் நான் எழுத வாசிக்க தெரியும். ஒரு பெண்மணி 17 ஆண்கள், 30 நாள் 30 என்ற எண்ணிக்கை தெரியா, 29 என்ற எண்ணிக்கை தெரியா. அஷ்ஷஹ்ரு ஹகதா வஹகதா வஹகதா. ரசூலுல்லாஹ் மாசம் என்றது 30 நாளை விளங்கப்படுத்திக்கிறாங்க. 10 விரல 3 தடவை காட்டி. ஒரு மாதம் என்ன இப்படி இப்படி இப்படி. இதுதான் சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய அந்தஸ்து அடைஞ்சாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மன் கான முஸ்தன்னன் ஃபல்யஸ்தன்ன பிமன் கத் மாத் ஃபஇன்னல் ஹய்ய லா துமனு அலைஹில் ஃபித்னா உலாயிக அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் أبر الناس قلوبا وعمقها علما وأقلها تكلفا اختارهم الله لصحبة نبيه صلى الله عليه وسلم ولإقامة دينه فاعرفوا لهم فضلهم واتبعوا أثرهم فإنهم كانوا على الهدى المستقيم. நீங்க யாரையாவது பின்பற்ற விரும்பினா மௌத்தாவினவங்களை பின்பற்றுங்க, ஹயாத்தோடு இருக்கிறவங்களை பின்பற்றாதீங்க. மௌத்தானவர்களில் பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்கள் காரணம் உள்ளங்கள் வெளிச்சமானவங்க, தெளிவான உள்ளங்களோடு, நல்ல உள்ளங்களுடையவங்க, ஆழமான அறிவுடையவங்க. இன்றைக்குள்ள மேலோட்டமான அறிவு அல்ல, ஆழமான அறிவுடையவங்க. துனியாவுடைய விஷயத்துல சிம்பிளா வாழக்கூடியவங்க. தக்கல்லுஃப் இருக்கே இல்லை அவங்கள்ட்ட. வாழ்க்கையை போட்டு அலற்றிக்கொள்ள இல்லை. எனக்கு சாப்பாடு இப்படித்தான், இப்படி இருந்தா தான் இறங்கும், இல்லாட்டி இறங்காது. எனக்கு டாய்லெட் இப்படி இருக்கணும், இந்த டாய்லெட்டுக்கு எல்லாம் எனக்கு போவே இல்லாது. தூங்குறேன்னா இப்படி இருக்கணும், ஊடேண்டா அப்படி இருக்கணும், பயணம் என்றா இப்படித்தான் இருக்கணும், உடுப்பேண்டா இப்படித்தான் இருக்கணும். சிம்பிளாக சாதாரணமாக எப்படியும் வாழலாம், எதையும் சாப்பிடலாம். இலக்கொலையும் சாப்பிட்டிருக்கிறான். பசிக்கு சாப்பிட ஒன்றும் இல்லாம இலக்கொலையை சாப்பிட்டிருக்கிறான். வெளிவாசல் போகல, ஆடுகளுக்கு வெளிவாசல் போற மாதிரி போனதா சஹாபாக்கள் சொல்றாங்க. உடலை மறைக்க ஆடை இல்லை, தூணுக்கு மறைஞ்சி ரசூலாக்கு முன்னாலே இருக்கிறாங்க. ரசூலாக்கு முன்னாலே ஒழுக்கமாய்க்கணுமே, மேலாடை இல்லை சஹாபிக்கு, தூணுக்கு மறைஞ்சிக்கிறார். மகர் கொடுக்க ஏதாவது எடுத்துக்கொண்டு வாங்க ஒன்றும் இல்லை, உடுத்திக்கிற சாரம் மட்டும் இருக்கேன்றார். மேலாடை இல்லை, மகர் கொடுக்க ஒன்றும் இல்லை. மேலாடை இருந்தா மேலாடையை கொடுத்திருப்பார். கேட்டதுக்கு என்ன மகர் கொடுக்க என்ன இருக்கேண்டா, சாரம் இருக்கேன்றார். இவர்த சாரத்தை கலட்டி மகர் கொடுத்தா இவர் என்னத்தை உடுக்கிறது? சஹாபாக்களுடைய ஹாலாத்.
மஸ்ஜிது நபவியில தொழுவிச்சு கொண்டிருக்கவங்கள மயங்கி மயங்கி விழுவாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வந்திருக்கு. ரசூலுல்லாஹ் ஆறுதல் சொல்லுவா, பசியில மயங்கி விழுவாங்க. எங்களுக்கு சாப்பிட்டு தானே மயக்கம் வருவது. இப்ப நாங்க அடிக்கிற அடி அப்படி நெருப்படியே. இதுக்காக சாப்பிட ஏழாயிரம் நிலைமைக்கு சாப்பிடுறோம். எல்லா நோய்க்கும் காரணம் சாப்பாடு தான். எங்கட சாப்பாடை சிஸ்டமைஸ் பண்ணணும், முறையாக்கணும். நல்ல திறமையானவங்க, நல்ல ஆற்றல் உள்ளவங்க, சமுதாயத்துக்கு தேவையானவங்க நோயாளிகளாகிட்டாங்க. காரணம் இந்த சாப்பாட்டில் கவனம் செலுத்தாதது தான் காரணம். நிரப்புற பாத்திரத்தில் ஆக கெட்ட பாத்திரம் வயிறுன்னு சொன்னாங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை எதில் இருக்கின்றா? சாப்பாட்டில் கவனம் செலுத்தினா தான் ஆரோக்கியமாக வாழலாம். நபியுடைய சாப்பாடு 2 நேரம் தான். மகரிபுக்கு லொஹருக்கு முந்திய ஒரு சாப்பாடு, மகரிபுக்கு முந்திய ஒரு சாப்பாடு. எங்கட 5 சாப்பாடு, 3 போக இடையில எத்தனையோ ஜாய் சாப்பாடு. எப்படி நோயாளி ஆகாம இருப்போம்? இன்றைக்கு சம்பாதிக்கிறதுல பெரிய ஒரு பகுதி நோய்க்கு போகுது, மருந்துக்கு போகுது, டெஸ்டிங்க்கு போகுது. இந்த விஷயம் தனி தலையங்கமாக எடுத்து பேசப்பட வேண்டிய விஷயம். இந்த தேவையில்லாத செலவுகளை மிச்சம் பிடிச்சாவே எவ்வளோ மதரசா செய்யலும், எவ்வளோ வேலை செய்யலும். நீங்க ஒரு நாளைக்கு 100 ரூபா ஒதுக்கினா 1000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றாங்க. அதையும் நான் சொல்றேன். ஒரு உண்டியல், ஒரு முட்டியை தயாரிச்சு இந்த மதரசாவால கொடுத்தா ஒவ்வொரு வீட்டுக்கும் அதை சிஸ்டமா செஞ்சா, ஒருத்தர் ஒரு நாளைக்கு 100 ரூபா போட்டா, 1000 பேர் ஒரு நாளைக்கு 100 ரூபா போட்டா, ஒரு வருஷத்துல எப்படி தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சேரும் தெரியுமா? 3,60,00,000 சேரும். ஒரு நாளைக்கு 100 ரூபா தான் ஒருத்தர் போடும், 1000 ரூபா இல்லை. ஒரு நாளைக்கு 100 ரூபா போட்டா எவ்வளவு? 3000 ரூபா. 12 மாசத்துக்கு எவ்வளவு? 12 மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா, மாசத்துக்கு 3000 ரூபா, 10 மாசத்துக்கு 30,000, 12 மாசத்துக்கு 36,000 ரூபா வந்துடும். ஒரு வருஷத்துக்கு 36,000 ஒத்தரால கிடைக்கும். 1000 பேர் 3,60,00,000 கிடைக்கும். 3,60,00,000 பாரமா? யாருக்காவது பாரமா? ஒரு பாரமும் இல்லை. ஒரு முட்டியை தயாரிங்க, அதை மதரசாவாலே தயாரிக்க இயலுமேண்டா? அதுக்கு யாராவது முன் வந்து அதை தயாரிச்சு கொடுக்க இயலுமேண்டா? வீடுகளுக்கு கொடுங்க, எடுங்க, பேர், ஃபோன் நம்பர் எடுங்க, அதுக்கு என்ன ஒரு சாஃப்ட்வேர் தயாரிங்க, அதுக்கு என்ன ஒரு ஆளை பொறுப்பா போடுங்க, கலெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு செய்யுங்க. ஒருத்தர் 2 பேர் 4 பேரை போடுங்க, அவங்களுக்கு ஒரு ஹக்க கொடுங்க. ஒரு வருஷத்துல 3,60,00,000 சேர்த்து. இப்படியோ சின்னதா செஞ்சாவே எங்கேயோ போவேலும். எங்களுக்கு எவ்வளவு தீந்த வேலை செய்யலும், எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்யலும், சமுதாயத்துக்கு எவ்வளவு ஹித்மத்துகள் செய்யலும், இந்த உலமாக்களுக்கு எவ்வளவு வேலை செய்யலும். சுபஹானல்லாஹ். யோசிங்க, துனியாவை யோசிக்கிற மாதிரி தீனை யோசிங்க. பொதுமக்களுக்கு நான் சொல்றேன், உலமாக்களும் நாங்கள் யோசிக்கணும். இன்றைக்கு துனியாவை போட்டு பிரட்டி விட்டுறாங்க. இன்னைக்கு வந்திருக்கிற வாகனங்களை பார்த்தா புத்திக்கே படுவது இல்லை. அப்படி தயாரிக்கிறாங்க மக்கள். துனியால வஸ்துக்கள்ல முயற்சி செஞ்சு இரவு பகலாக யோசிச்சு 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 துனியா எங்கேயோ போயிட்டு, தீன் இன்னும் அதே இடத்துல தான். தீனுடைய வளர்ச்சிக்கு, தீனுடைய முன்னேற்றத்துக்கு, தீன நெக்ஸ்ட் லெவலுக்கு, அடுத்த கட்டத்துக்கு இந்த தீனை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு நாங்க என்ன யோசிக்கிறோம்? எல்லாம் பழைய சிஸ்டம் தான். எல்லாம் அந்த காலத்துல இருந்து அதே முறைத்தான். பழசி குர்ஆன் ஹதீஸ்க்கு உட்பட்டு இருந்தா அதுல மாற்றம் செய்யக்கூடாது. இன்னும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி, தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த தீன் முழு உம்மத்துக்கு போய் சேரணும், முழு மனித சமுதாயத்துக்கு போய் சேரணும். இன்னும் எங்கட பயான்கள், எங்கட குர்ஆன் ஹதீஸ், எங்கட விளக்கங்கள் எங்களுக்குள்ள தான் இருக்கு. எங்கட இந்த கிந்தொட்டையில் எத்தனை இஸ்லாத்துக்கு வந்தவங்க இருக்கிறாங்க, எத்தனை ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு தனி கிளாஸ் நடக்குதா? அவங்களுக்கு இந்த இல்மு கற்றுக் கொடுக்கப்படுதா? 10 வருஷம் இஸ்லாத்துக்கு வந்து இன்னும் அத்தஹியா தெரியா, ஃபாத்திஹா தெரியாது.
15 வருஷம் வந்து இந்த குர்ஆன் பிடிச்சது இல்லை. பெண்கள் எவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்க. எங்கட நிதா ஃபவுண்டேஷனுடைய அடிப்படையில் நாடளாவிய ரீதியில 126 கோஆர்டினேட்டர் சென்டர்கள் ஒவ்வொரு ஊர்ல அமைக்கப்பட்டிருக்குது. ஒரு கிழமைக்கு 1800 பேர் கிளாஸ்ல கலந்து கொள்றாங்க. 1800 பேர் ஒரு கிழமைக்கு. அந்தந்த ஊர்ல கமிட்டிகள் அமைக்கப்பட்டிருக்குது. அந்தந்த ஊர்ல முஅல்லிமாக்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கப்படுவது, அவங்களுக்கு ஒரு சிலபஸ் தயாரிக்கப்பட்டிருக்குது. அந்த சிலபஸை தான் அவங்க நடத்துவோம். வார போறவங்க அட்டெண்டன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணப்படுவது. அந்த உஸ்தாதுக்கு ஒரு ஹதியா, வாரவங்களோட போக்குவரத்து செலவு, கடி குடிக்க ஒரு ஏற்பாடு. இப்படி 1800 பேர் கலந்து கொள்றாங்க. மக்கள் ரொம்ப தேவையோடு இருக்கிறாங்க. இந்த பெண்மணிகள், இஸ்லாத்துக்கு வந்த பெண்கள் சொல்றாங்க, எங்களுக்கு கிளாஸுக்கு போற நாள் கிழமையில ஒரு நாள் 2 மணித்தியாரம், அவ்வளவுதான். கிழமையில ஒரு நாள் 2 மணித்தியாரம். பெண்கள் சொல்றாங்க, கிளாஸுக்கு போற நாள் பெருநாள் மாதிரி இருக்கு எங்களுக்கு. கிளாஸுக்கு போற நாள் பெருநாள் என்றாங்க. ஆண்கள், இன்னொரு பெண்மணி சொல்றா, ஆண்களுக்கு ஜும்மாவுடைய நாள் எப்படி எல்லாரையும் சந்திக்க ஒரு சந்தோஷமான நாள் மாதிரி தான் எங்களுக்கு கிளாஸ் நடக்கிற நாள். பெரிய ஒரு கூட்டம் தீனுடைய தாகத்தில் இருக்குது. நாங்க இன்னும் குர்ஆனே ஹதீஸ் எல்லாம் எங்களுக்குள்ள வச்சு கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் 2 கோடி மக்கள் கலிமா இல்லாம இருக்கிறாங்க. இதுக்கு என்ன முயற்சி எங்களால் நடக்குது? மதரசாக்கள் எந்த அளவு யோசிச்சிருக்கிறோம், ட்ரஸ்டிமார் எந்த அளவு யோசிச்சிருக்கிறோம், உலமாக்கள் இதுக்கு என்ன முயற்சிகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம்? அமானிதம். அல்லாஹ்க்கு பதில் சொல்லும். இந்த 2 கோடி மக்களை வச்சு நாங்க சம்பாதிக்கிறோம், சாப்பிடுறோம், குடிக்கிறோம், மதரசா, மஸ்ஜித், இந்த அவ்வளவு வேலையும் எங்களோட எல்லா வியாபாரமும் முஸ்லீம்களுக்காக செய்யறோம். நாங்க முஸ்லீம்களுக்கு மட்டுமா இந்த 25-30 லட்சத்துக்கு மட்டுமா எங்கட எல்லா வியாபாரம் நடக்குது? எங்கட வியாபாரம் இந்த 2 கோடி மக்களோட செய்யறோம். அவங்க வாங்குறாங்க, அதுல லாபம் கிடைக்குது, அதால வேலை செய்யறோம். அவங்களால நாங்க பிரயோஜனம் அடைகிறோம், எங்களால அவங்க என்ன பிரயோஜனம் அடைஞ்சாங்க? ஹிதாயத் உடைய தாகத்தில் இருக்கிறாங்க, நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க, ரப்ப தெரியாம இருக்கிறாங்க. ரப்ப என்று நினைச்சு கொண்டு கல்லையும் மண்ணையும் மிருகங்களையும் வணங்கி கொண்டிருக்கிறாங்க. ரப்ப அறிஞ்ச நாங்க, குர்ஆன் ஹதீஸ விளங்கின நாங்க, ரப்ப வணங்கக்கூடிய நாங்க, எங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க செய்தது தவறு. அவங்க இப்படியே மௌத்தானால் நிரந்தரமான நரகத்துக்கு போவாங்க. எங்களுக்கு நல்லா தெரிஞ்சும் மௌனமா இருக்கிறோம், கண்டு காணாத மாதிரி போறோம், குறை சொல்லிட்டு போறோம், அவங்களுக்கு ஏதாவது மாத்தமான கருத்துக்களை சொல்லிட்டு போறோம், கிண்டல் பண்ணிட்டு போறோம். அல்லாஹ் எங்களையே மன்னிக்கும். எங்களுக்கு நிறைய சோதனைகள் வந்து கொண்டிருக்கு. அதுல ஒரு சோதனை இதால தான் வருது. இப்ப நான் வரக்கொல, நான் ஊரை சொல்ல விரும்ப இல்லை, ஒரு ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை பாடமாக்கினவர் கோவில்ல இருக்கிறார். ஒரு ஹிந்து பெண்ணை முடிச்சு கோவில்ல இருக்கிறார். இன்னொரு ஹாஃபிதுல் குர்ஆன், ஆலிம் இல்ல, குர்ஆனை மட்டும் பாடமாக்கினவர் சர்ச்ல வேலை செய்கிறார். ஒரு அந்நிய பெண்ணை முடிச்சு. சுப்ஹானல்லாஹ். எங்கட நிதாட கோஆர்டினேட்டர் சென்டர் இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற ஹசரத் சொல்றார், முக்கியமான ஒரு ஆலிம், பெண்கள் மதரசாக்கு பொறுப்பா இருக்கிறவர். ஹசரத் இப்படி ஒரு முயற்சிக்க போயிட்டு தானே அவரை கண்டுபிடிச்சோம். அவர் மாஷால இப்ப மஸ்ஜிதுக்கு வர ஆரம்பிச்சுட்டார். இப்பதான் தொழுகைக்கு வாரார். முர்த்தத் ஆவின பொறுத்தான் யோசிக்கிறோம். முர்த்தத் ஆவாமைக்க வழி என்ன செய்யும் அதை யோசிக்க இல்லை நாங்க. முர்த்தத் ஆவின பொறுத்தான் பாருங்களே, சித்தி ஃபாத்திமாட்ட நிவன் செபலபேவா, சித்தி ஃபாத்திமா பொட்டில போறா, அவட போட்டோ எடுத்து எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் பண்றாங்க. என்ன பிரயோஜனம்? நீங்க எல்லாம் அனுப்பி மௌத்தாவினத்துக்கு பிறகு சித்தி ஃபாத்திமா பொட்டில போன போக்கொல வாட்ஸ்அப் பண்ணி என்ன பிரயோஜனம்? அந்த நிலைமை ஆவாம இருக்க என்ன முயற்சி செய்யணும், அதைத்தான் யோசிக்கணும். மௌத்தாவின பொம்பளை ஒன்று செய்யல. எங்களுக்கு எங்கட ஊர்ல எவ்வளவு இஸ்லாத்துக்கு வந்தவங்க முர்த்தத்தாவி கொண்டிருக்கிறாங்க. பரம்பரை முஸ்லிம்ல எத்தனையோ பேர். சரியான கணக்கு எடுத்தா தான் விளங்கும். சும்மா இல்லை இல்லைன்னு யாருக்கும் சொல்ல இயலாது. ஒவ்வொரு மஹல்லால எடுங்க, ஒவ்வொரு மஹல்லாட டேட்டா ஒவ்வொரு மஸ்ஜிதுல இருக்கும். இஸ்லாத்துக்கு வந்தவங்க எத்தனை பேர், முர்த்தத் எத்தனை பேர், இவங்களுக்கு நாங்க என்ன செய்யறது? அதனால மேலான சகோதரர்களே, இந்த தீன் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முழு மனித சமுதாயத்துக்கு.
இந்த குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மட்டுமில்ல, முழு மனித சமுதாயத்துக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முழு ரப்புன் நாஸ், முழு மனிதர்களுடைய ரப் அல்லாஹ். குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், முழு மனிதர்களுக்கு நேர்வழி. ரசூலுல்லாஹ் காஃபத்துல் லின்னாஸ், முழு மனிதர்களுக்கும் ரசூல். காபத்துல்லாஹ் வுதிஅ லின்னாஸ், இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸ், முழு மனிதர்களுக்கும். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத், இந்த முஸ்லிம்கள் உக்ரிஜத் லின்னாஸ், முழு மனிதர்களுடைய நலவுக்கு. கைருன் நாஸ் அன்ஃபஹும் லின்னாஸ், மனிதர்கள சிறந்தவர், மனிதர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர், முஸ்லிம்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்லல. அதனால கொஞ்சம் பரந்த சிந்தனையோட எங்கட இந்த லேடிஸ் மதரசால ஒரு டீமை தயாரிக்கணும். இந்த முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு இஸ்லாத்தை விளங்கப்படுத்துறது. நல்ல லாங்குவேஜ் பாஷைகள் உள்ளவங்க இருக்கிறாங்க. சிங்களத்துடைய தேவை பெரிய அளவுல இருக்கு. நல்ல திறமையா சிங்களம் பேசக்கூடிய ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க, உலமாக்கள்லையும் இருக்கிறாங்க, சிலர்கள் பொதுமக்கள்லையும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த மற்ற மக்களுக்கு, கலிமா சொல்லாதவர்களுக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துறதுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்படும். நபியை அறிமுகப்படுத்துற பயிற்சிகள் கொடுக்கப்படணும். தீனுடைய அடிப்படைகளை விளங்கப்படுத்துறதுடைய விளக்கங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படணும். அடுத்தது அவங்க கேட்கிற கேள்விகள், அதுக்குள்ள பதில்கள், இது கற்றுக் கொடுக்கப்படணும். இவங்களை சமுதாயத்தோட கலக்கோடும். உங்களோட ஃபர்தாவோட, உங்களோட ஃபேஸ் கவரோட, உங்களோட பேணுதல் பக்குவத்தோட நீங்க சமுதாயத்துக்கு மத்தியில் இறங்கி இந்த தீன உம்மத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முயற்சி செய்யணும். உலமாக்களும் ஆலிமாக்களும் பெண்களும் இதுக்கு ரெடி ஆகும். இது எல்லா பயானும், எல்லா குர்ஆனும், எல்லா ஹதீஸும், எல்லா விளக்கமும் இந்த 4 சேவத்துக்குள்ள தான், எங்களுக்குள்ளே தான். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் களிமா இல்லாம நிரந்தரமான நரகத்துக்கு போறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் பேர் களிமா இல்லாம மௌத்தாவுறாங்க தெரியுமா? 2-3 லட்சத்துக்கு மேல மௌத்தாவுறாங்க உலக கணக்கெடுப்பின் படி. அதுல எவ்வளவு பேர் களிமா இல்லாம போறாங்க? 100% மேல களிமா இல்லாம நிரந்தரமா நரகத்துக்கு தான் போறாங்க. அதை பத்தி எந்த ஃபிக்ரும் எங்களுக்கு இல்லை. இஸ்லாத்தை விரும்பி ஏற்றுக்கொள்ள வரவனுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுக்கிற ஏற்பாடு இல்லை. பள்ளிவாசல் ட்ரஸ்டிமார் ஒரு லெட்டர் கொடுக்க பயப்படுறாங்க. கவலையான விஷயம். இவங்க எல்லாம் ட்ரஸ்டிமாரா இருக்க தகுதியே இல்லை. நான் என்ன சொல்றேன், தீண்ட விளப்பங்கள் இல்லை, நாட்டுடைய சட்ட திட்டங்கள் தெரியாது. விரும்பி வாரான் அவன், ஒரு காரணத்தை வச்சு, ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். படிச்சா இருக்கலாம், கல்யாண தொடர்பை வச்சா இருக்கலாம், அல்லது வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து இஸ்லாத்தை விளங்கி வாராரா இருக்கலும், எதோ காரணம் எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. வரவேற்று கண்ணியப்படுத்தி என்ற அவர் களிமா சொன்னத்தோடு அவ்வளவு பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். 80 வயசுல களிமா சொன்னா 80 வருஷம் செஞ்ச பாவம் இல்லை. என்னைய விட அவர் சிறந்தவர். இப்போ ஒருத்தர் களிமா சொன்னா என்னைய உங்களைய விட, இந்த மஜ்லிஸ்ல இருக்கிற அவ்வளவு பேரை விட அவர் சிறந்தவர், ஒரு பாவமும் இல்லை. அப்ப நாங்க அவரை கண்ணியப்படுத்துறோம். எதுக்காக? களிமா சொன்னோம், களிமாவை கண்ணியப்படுத்துறோம். அவர் அல்ல கண்ணியப்படுத்துறோம் களிமாவை, அவர் அல்ல கண்ணியப்படுத்துறோம் அல்லாஹ்வை. அவருக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சு மார்க்கத்தை படிச்சு கொடுக்கணும். அவருக்கு, அவர் ஒரு முஸ்லீம் ஆகிட்டார், அதுக்குள்ள ஆதாரங்கள், ஒரு லாயரை வச்சு அஃபிடேவிட் ஒன்று அடிக்க சொல்லணும். அந்த அஃபிடேவிட்டை ஃபோட்டோ காப்பியோட ஒரு லெட்டரோட பள்ளிவாசலுக்கு தந்தா நாங்க ஒரு லெட்டரை எங்களுக்கு கொடுக்கலும். இவர், இந்த சகோதரர், இந்த ஐடி நம்பர், இந்த பேர்ல இருக்கிறவர், எங்கட மஹல்லால இந்த இடத்துல இருக்கிறார், அவ்வளவு கொடுத்தா போதும். இஸ்லாத்துக்கு வந்தார் போனார் என்று எல்லாம் கொடுக்க தேவையில்லை. இது கஷ்டமா, பயமா இருக்கு? பயப்படவே தேவையில்லை. இந்த நாட்டுடைய சட்டப்படி வேண்டியவங்களுக்கு வேண்டிய மார்க்கத்துக்கு போவேலும், வேண்டியவங்களுக்கு வேண்டிய மார்க்கத்தை படிக்க அவங்க அவங்களோட சுதந்திரம், ஃப்ரீடம். யாருக்கு வற்புறுத்தி இஸ்லாத்துக்கு எடுக்கலாம், சல்லி கொடுத்து இஸ்லாத்துக்கு எடுக்கலாம். இந்த விஷயம் யாரும் பேசுற இல்லை. அதனால தான் நான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த சப்ஜெக்டுகள் பயான்ல சொல்லப்படுறது குறைவே. அதுல ஒரு தெளிவொன்றும் இருக்கணுமே சொல்றதுக்கு. ஏதோ அதுல ஒரு ஈடுபாடு இருக்கிறதுனால நான் இந்த செய்தியை உங்களுக்கு முன்வைக்கிறேன். உலமாக்கள்கிட்ட பாரிய பொறுப்பு இது. உலமாக்கள் நபிமாருடைய வாரிசுகள்.
நபிமாருடைய கவலைக்கு வாரிசுகள், நபியுடைய வேலைக்கு வாரிசுகள். எங்கட தீனுடைய மக்கிய ஹித்மத்துகளோட உலமாக்கல் இந்த விஷயத்துல கவனத்தை கூட்டணும். மக்களுடைய ஹிதாயத்துக்கு என்ன வேலை செய்யலாம், இஸ்லாத்தை பத்தி முஸ்லிம்களை பத்தி நல்ல எண்ணங்கள் வார்த்தைகளுக்கு என்ன செய்யலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்நிய சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு இன்விடேஷன் அழைப்பு கொடுத்து மஸ்ஜிதுகளுக்கு வரவேற்று முறையாக அவங்களுக்கு இஸ்லாத்தை விளங்கப்படுத்தி அவங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கலும் ஏற்பாடு இருக்கு. நிதா ஃபவுண்டேஷனால ஹாமலி ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட ஒரு 35க்கு மேல நடந்திருக்கு. 2500 பேருக்கு மேல ஆண்கள் பெண்கள் படித்தவர்கள் பட்டதாரிகள் டாக்டர்ஸ்மார் இன்ஜினியர்ஸ்மார் அக்கவுண்டன்ட்மார் அரசாங்க தொழிலில் ஈடுபடுறவங்க பொறுப்புகள் இருக்கிறவங்க வந்து இந்த விஷயங்களை விளங்கி கேள்விகள் கேட்டு பதில்கள் கொடுக்கப்பட்டு மஸ்ஜிதில் இது போக்கல இன்றைக்கு தான் இஸ்லாம் என்றா என்ன விளங்கிச்சு. ஏன் இந்த வேலையை நீங்க நேரத்தோட செய்ய இல்லை? எங்களுக்கு குறை சொல்லிட்டு போறாங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரிங்கை கொடுத்து அவங்களுக்கு ஒரு சாப்பாடை கொடுத்து ஃப்ரீயா புக்ஸ் எல்லாம் கொடுத்து செலவொண்டு இருக்கி. ஒரு 350 பேர் வாரேன்னா 10 லட்சத்துல செலவு இருக்கி. ஜகாத் சல்லி பாவிக்கேல சதகா சல்லில தான் செய்யணும். ஏன் ஊர் மக்களுக்கு செய்ய இயலாது? ஏன் முஸ்லிம்களை பத்தி இஸ்லாத்தை பத்தி நல்ல எண்ணங்களை உருவாக்க எங்கட பரம்பரை இந்த நாட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் வேண்டா? இந்த வேலைகள் நடக்கணும், இந்த வேலை திட்டங்கள் செய்யப்படும். பொறுப்புகள் இருக்கிறவங்க இதை பத்தி தூர யோசனையோட இந்த வேலை வெற்றிகள் ஈடுபடும். இஸ்லாமிய சட்ட திட்டத்துக்கு உட்பட்ட முறையில முறையாக மஷூராக்களோட ஆலோசனைகளோட இந்த வேலைகளை தாராளமா செய்யணும். அதால நாங்க யூனிவர்சிட்டிகள்ல ப்ரோக்ராம் செய்யறோம். யூனிவர்சிட்டியில் இருக்கிற முஸ்லிம் அல்லாத ஆண்கள் பெண்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குது. இஸ்லாத்துடைய தெளிவு கொடுக்கப்பட்டு அது அவங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்க. கடைசியா இந்த ருஹுனு யூனிவர்சிட்டியில செஞ்சோம். மாத்தறையில் இருக்கிற ருஹுனு யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரியும் எப்படி. 350 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டாங்க. முஸ்லிம் அல்லாதவங்க லெக்சர்ஸ் வாரம் வந்து கலந்து கொண்டாங்க. லெக்சர் பண்ணக்கூடியவங்க முஸ்லிம் அல்லாதவங்க. அவங்க எல்லாம் சொல்றது இன்றைக்கு தான் ஒரு பெண் டீச்சர் சொல்றா மூடி இருந்த வாசல் இன்றைக்கு தான் திறப்பட்டுச்சு என்றார். இவ்வளவு நாள் நான் தவறா விளங்கி இருந்தேன். பெண்களுக்கு இஸ்லாத்துல ஃப்ரீடம் சுதந்திரம் இல்லை என்று நான் விளங்கி இருந்தேன். இன்றைக்கு தான் நான் விளங்கினேன், இஸ்லாத்துல பெண்களுக்கு இருக்கிற சுதந்திரத்தை போல எந்த மார்க்கத்திலையும் இல்லை. இஸ்லாத்துல பெண்களுக்கு இருக்கிற பாதுகாப்பை போல எந்த மார்க்கத்திலையும் இல்லை. அந்த படிச்ச டீச்சர் சொல்லிட்டு போறார். சஹாபி வந்து கேட்கிறார், நான் மிச்சமா நெருக்கமாக பழகுறதுக்கு ஆக சிறந்தவங்க யார்? உண்ட தாய். திரும்ப அதே கேள்வி தாய். மூணாவது அதே கேள்வி தாய். நாலாவது அதே கேள்வி தகப்பன். அந்த டீச்சர் இந்த விஷயத்தை சொல்றார். ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கப்பட்டதற்கு தாய் தாய் தாய், நாலாவது தான் தகப்பன் என்று சொன்னாங்க. எவ்வளவு அழகான மார்க்கம். ஏன் ஃபேஸ் கவர்? அதுக்கு தெளிவு கட்டாயம் இது செய்யப்படணும். ஏன் 4 திருமணம் இஸ்லாத்துல அனுமதி? அதுக்கு தெளிவு பொருத்தம், அதுதான் சரி என்றாங்க. இன்றைக்கு விபச்சாரங்கள் பயங்கரம் அதிகரிச்சு பயங்கரமான நோய்கள் பரவி கொண்டிருக்கு. தவறான வழியில மக்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. ஏன் மது ஹராம்? தகுந்த காரணத்தோட சொன்னத்தோட விளங்குறாங்க. அரபியில ஹம்ர், மதுக்கு ஹம்ர் என்ற பேர். ஹம்ர் அதாவது திரை. ஹம்ர் என்றா மது. வார்த்தையுடைய கருத்து திரை. மொத்தம் குடிச்சத்தோட புத்திக்கு திரை ஒன்று விழுந்துருது. அவனுக்கு பொண்டாட்டியே விளங்குது இல்லை, ரோட்ல போற பொம்பளையே விளங்குது இல்லை. 2 கூட்டாளிமார் சேர்ந்து டோப் அடிக்கிறாங்க. இவர் அவரை கத்தியால குத்த போறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சமுதாயத்தில் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு தயாராகணும். நாங்க தகுதியானவங்க தாராளமா எங்க சமுதாயத்தில் இருக்கிறாங்க. உலமாக்கள்லையும் இருக்கிறாங்க, பொதுமக்கள்லையும் இருக்கிறாங்க, செலவழிக்க கூடிய மக்களும் இருக்கிறாங்க. சரியா வேலையை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு முறைப்படுத்தி நாங்க மக்களுக்கு முன்வச்சா மக்கள் இன்றைக்கு தாராளமா செலவழிக்க தயார்.
இந்த அமானித பணங்கள் பாதுகாக்கப்படும். கட்டாயமாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிக் கொள்றேன். பொது வேலையில் ஈடுபடக்கொள்ள, சமுதாயத்து பணிகளில் ஈடுபடக்கொள்ள மக்கள் குறை சொல்லுவாங்க, கள்ளன் என்றுவாங்க, மங்கொள்ளை அடிக்கிற என்றுவாங்க, அப்படி என்றுவாங்க, இப்படி என்றுவாங்க, படுதூறு சொல்லுவாங்க, பொருத்தமில்லாத வார்த்தைகளை சொல்லுவாங்க, கேவலப்படுத்துவாங்க, சீரழிப்பாங்க. இது எல்லா காலத்திலையும் உள்ளது தான். இவங்கட இந்த நாய் கொலைக்குதேன்னு நாங்க நாய்க்கு பதில் கொடுத்து கொண்டு சரிவா, நீ கொலைக்கிற மாதிரி கொலை, நீ சொல்றதெல்லாம் சொல்லு, நீ குறை என்னென்ன சொல்லணும் சொல்லு, உண்ட நசீப் அது, உண்ட உம்மா வாப்பாக்கு அந்த பாவங்களால கபருக்கு நன்மை அல்ல போகும், பாவம் தான் போகும். ஒவ்வொரு பிள்ளைகளும் யோசிக்கணும், என்ற செயலால் என் உம்மா வாப்பட கபருக்கு நன்மை போகுமா பாவம் போகுமா? இவங்களோட திமிரும், இவங்களோட பெருமையும், இவங்களோட பிடிவாதமும், இவங்களோட சல்லிப்பாவரும், இவங்களோட பதவி பாவரும், இதை வச்சு தீன தாக்க வராங்க. உசுறு கொடுப்போம், நாங்க முழு உலகத்துக்கு சொல்றோம், இந்த தீன பாதுகாக்க நாங்க உயிர் கொடுக்க தயார். உயிர் கொடுத்து பாதுகாக்கப்பட்ட இஸ்லாம் தான் எங்கட கையில வந்து சேர்ந்திருக்கு. எங்களுக்கு உயிரை விட மேலானது தீன். உயிர் கொடுத்து ஆவது தீன் பாதுகாக்கப்படணும். அபூ பக்கர் ஹை, அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களே, இந்த தீன், இந்த அபூ பக்கர் உசுரோட இருக்க வரைக்கும் தீன்ல எந்த குறையும் வர முடியாது என்றார். இந்த அபூ பக்கர் ரூஹ் போவும் தீனை பாதுகாக்க. فإن معي قوما يحبون الموت كما تحب العاجم الخمر. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களே, அந்த ஈராக்குடைய யுத்தத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் நீங்க காஃபிர்களை பார்த்து எழுதின கடிதம், நீங்க மதுவை விரும்புவதை போல மரணத்தை விரும்பக்கூடிய ஒரு கூட்டம் எங்களோட இருக்கு, அப்படி சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு குடிக்கிறதுல டோப் அடிக்கிறதுல எவ்வளவு இன்பமோ அதே போல மௌத்தாவுரத்துல இன்பம் காணக்கூடிய ஒரு கூட்டம் என்னையோட இருக்கு. உண்மையிலே சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அதனால இந்த தீன் யார்த அச்சுறுத்தலுக்கும், யார்த அதுக்கும் இதுக்கும், பேச்சுக்கும் ஏச்சுக்கும் குறைக்கும் உற்ற சாமான இல்லை. இது தீனை கெட்டி காத்து பாதுகாத்து அடுத்தடுத்த சமுதாயத்துக்கு இந்த தீன் போய் சேரணும். முழு உலகத்துக்கு தீன் போகணும். அல்லாஹ்வுடைய கலிமா இந்த உலகத்துக்கு மேல ஓங்கணும். அதுக்காக எங்களோட உடல், அதுக்காக எங்களோட பொருள், அதுக்காக எங்களோட உயிர், அதுக்காக எங்களோட அறிவுகள் எல்லாம் தயார். இப்படி சமுதாயம் தயாராகணும். வழிகோடைக்கு போறவங்க இல்ல, வீண் வம்புக்கு போறவங்க இல்ல. நாங்க என்ன, எங்களோட உண்மையான இன்பம் ஆரம்பிக்குது மௌத்தோட தான். எங்களோட உண்மையான சந்தோஷங்கள் ஆரம்பிக்குது மௌத்தோட. எங்களுக்கு பெருநாள் மௌத்தாவுற நாள். மௌத்தாவுற நாள் தான் மூமினுக்கு பெருநாள். லா ராஹத லிமுமினின் இல்லா பஅதல் மௌத். ஒரு மூமினுக்கு நிம்மதி மௌத்துக்கு பின்னாலேண்டாங்க. சக்கராத், உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லணும், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. ஏன் உங்களோட சக்கராத் உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தை காதுக்கு கேட்டுக்கொண்டிருக்கணும். இந்த நிலைமையில எங்களோட ரூஹ் பிரியணும். அமைதியான ரூஹே, அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த அடியானே, நல்லடியானே, நீ உன் ரப்பு கிட்ட போ. அல்லாஹ் உன்னை கொண்டு பொருந்தி கொண்ட நிலைமையில நீயும் அல்லாஹ்வை கொண்டு பொருந்தி கொண்ட நிலைமையில ரப்பு கிட்ட போ. ஃபதுகுலி ஃபீ இபாதி, என்ற நல்லடியார்களோட போய் சேர்ந்துக்கோ. வதுகுலி ஜன்னதி, என்ற மேலான சொர்க்கத்துக்கு போ என்று அல்லாஹ் என்ற ரூஹ பார்த்து, உங்களோட ரூஹ பார்த்து சொல்லணும். இந்த சப்தம் எங்கட காதுக்கு கேட்டுக்கொண்டிருக்கணும். மலக்குமார்கள் ஆறுதல் சொல்லணும். அல்லா தகாஃபு
ولا تحزنوا وابشروا. பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. மலக்குமார்ட சுப செய்திகளும் கேட்டுக்கொண்டிருக்கணும். கண்ணுக்கு சொர்க்கம் விளங்கி கொண்டிருக்கணும். சிரிச்சு கொண்டு நானும் நீங்களும் போகணும். அந்த பெரியார் சொல்ற மாதிரி வலதத்க இது வலதத்க உம்முக பாக்கியா வல் கௌமு ஹவுலக யலஹகுன சுரூரா ஃபஅமல் லியௌமின் அன் தகுன இதா பகௌ லியௌமி மௌதிக லாஹிகம் மஸ்ரூரா. மனிதா, நீ பிறக்கும் பொழுது உன்னுடைய குடும்பம் சிரித்து கொண்டிருந்தது, நீ அழுது கொண்டிருந்தாய். நீ அழுது அழுது பிறந்தாய், உன் குடும்பம் உன்னை பார்த்து சிரித்து கொண்டிருந்தது. நீ இறக்கும் பொழுது உன் குடும்பம் உன்னை சுத்தி வளைத்திருந்து அழுது கொண்டிருக்கும். நீ சிரித்து கொண்டு போக வேண்டும். அதுக்குள்ள தயாரிப்புகளை செஞ்சுக்கோ. அதுக்குள்ள முயற்சிகள் தான் இந்த முயற்சிகள். அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் அந்த பாக்கியங்களை நசீபாக்குவானாக. எனவே கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பயான் பண்றேன்டா அல்லாஹ் போதுமானவன். உள்ளங்கள்ல நிறைய விஷயங்கள் உதிச்சு கொண்டிருக்குது. நேரங்கள் இல்லை, எல்லா வேலையும் நடக்கணும், குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கணும். அதனால பெண்மணிகளுக்கு சொல்ல வேண்டிய நிறைய புத்திமதிகள், ஆண்கள் எங்களை எல்லோருக்கும் தேவையான புத்திமதிகள். நாங்கள் எல்லாம் உங்களுக்கு புத்தி சொல்ற கூட்டம். நாங்கள் அமல் இல்ல, நாங்கள் நீங்க எல்லாம் அமல் செஞ்சாவோம். பேசுற பேச்சு வெறும் சப்தங்கள் தான். அது பேச்சாக இருந்தா அது எங்களுக்கு வபால், தண்டனையாக அமையும். அதனால செயல் பேசுறவர் முதலாவது அவருடைய வாழ்க்கையில வரணும், கேட்கிறவங்களோட வாழ்க்கையிலே வந்தா தான் இந்த எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். அதனால இந்த மதரசாக்களுக்கு ஒத்துழைங்க. உங்களால செய்ய இயல்பான எல்லா பங்களிப்பையும் செய்யுங்க. உடலால, பொருளால, உங்களோட துவாக்களால. ஊருக்கு ரஹ்மத் இறங்குற இடங்கள், உங்களோட ஊருக்கு பரக்கத், உங்களோட ஊருக்கு நிம்மதி எல்லாம் இந்த மதரசாக்கள், இந்த இல்ம், இந்த குர்ஆன், இந்த ஹதீஸ், இந்த தஹஜ்ஜுத், இந்த பிள்ளைகளோட அழுக தொழுக துஆக்கள், இதால ஊருக்கு ரஹ்மத் இறங்கி கொண்டிருக்கு. இதை எதிர்க்காதீங்க. தவறுகள் இருந்தா முறையா போயிட்டு உரியவங்கள்ட்ட கண்ணியமா சொல்லி திருத்துங்க. நாங்க சொல்லல எல்லாம் நடக்கிற அநியாயத்தையும் அங்கே பார்த்து கொண்டு போங்க. அதெல்லாம் தடுத்து நிறுத்தப்படணும், தவறுகள் தடுக்கப்படணும். ஆனா முறையாக ஒவ்வொருத்தர மானம், மரியாதை, கண்ணியங்கள் பாதுகாக்கப்பட்டு தவறுகள் திருத்தப்படும். எங்களுக்குள்ள தீனு அன் நசீஹா, எங்களுக்குள்ள ஒத்தருக்கொத்தர் நலவ நாடிக்கொண்டு நசீஹத்து செஞ்சு கொண்டு நாங்கள் இந்த தீன மேலோங்கிறதுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்த ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், உலமாக்கள், பொதுமக்கள், தனவந்தர்கள் எல்லோரும் தீன கொண்டு தான் எங்களுக்கு கண்ணியம், பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய உதவி, நிம்மதி, சந்தோஷம், முன்னேற்றம், ஹைர், பரக்கத், நல்ல மவுத், எங்களுடைய நல்ல ஆகிரம் எல்லாமே அதுல தான் இருக்கு. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் விரும்பக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்தில், அவன் பொருந்தி கொண்ட கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுவரை நமது அலைபேற்றி இந்நிகழ்விலே சிறப்பு சொற்பொழிவாளராக கலந்து கொண்ட